ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா இப்போ முத்து ஸ்டேஷன்லேருந்து வர சொல்லியிருக்காங்க. அங்கே போகிறாரு. அவர் பேசின வீடியோவை அங்கேயும் பார்த்துருக்காங்க. அவர் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இப்போ கார் கீயை கொடுத்துட்டாங்க அவர் கையில். இப்போ மீனாவை ரொம்ப பாராட்டி இன்ஸ்பெக்டர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ சிட்டியை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டியை ஸ்டேஷனில் வச்சே 2-3 அடி அடிக்கிறாரு முத்து. அதோட சிட்டியை லாக்கப்பில் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் மீனாவோட தம்பி சிட்டியை பார்க்குறதுக்காக நிற்கிறாரு. இந்த பக்கம் வீட்டில் அண்ணாமலை விஜயாவுக்கு, ரோஹிணிக்கு, ஸ்ருதிக்கு எல்லாருக்கும் முத்து பேசின வீடியோ அந்த டிவியில் போட்டு காட்டுறாரு. எல்லாரும் அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இதை கூட முத்துவோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது சும்மா ஒரு வீடியோவை போட்டு விட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் நம்ப மாட்டுறாரு. ஆனால் இதுதான் உண்மை. இதை மீனா தான் போய் கண்டுபிடிச்சிருக்கா. இந்த வீடியோவை மீனா தான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடு, இந்த ஊரு கண்ணே அவங்க மேலே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. விஜயா ஆரத்தி கலக்கி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் உள்ளே வராங்க. வந்தவுடனே ஆரத்தி டிஸ்டி சுற்றி உள்ளே கூப்பிட்றாங்க. ஆனால் விஜயா ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கப்புறம் என்னென்னா அண்ணாமலை ரொம்ப மனசு உருகி பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. முத்துக்கிட்ட முத்து முத்துவை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. முத்து சொல்கிறாரு, நீ ஏன்ப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நீ எவ்வளோ அடி வேணாலும் நான் அடிக்கலாம்ப்பா, அதுக்கு உரிமை இருக்குது உனக்கு. நீ ஆனால் என்கிட்ட பேசாமல் இருக்கியே, அது மட்டும்தான்ப்பா என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரும் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அண்ணாமலை முத்துவை மீனாவை ரொம்ப பாராட்டுறாரு. மீனா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. முத்துக்கு தகுந்த பொண்டாட்டி நீதாம்மா. அவனுக்கு ஒன்றுனாக்கா நீ துடிச்சு போகிற, உனக்கு ஒன்றுனா அவன் துடிச்சு போகிறான். 2 பேரும் இதேமாரி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது நம்ம விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் ரொம்ப வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. முத்து மேலே இப்போ ஒன்றுமே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாளே மீனா அப்படின்ட்டு. அடுத்து விஜயாவை போயிட்டு மீனா சொல்கிறாங்க, அத்தை இனிமேல் குடிகாரம் பொண்டாட்டின்னு என்னை யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் அவரை தப்பு பண்ணலேன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி சொல்கிறோன்னே விஜயாவுக்கு அப்படியே கோவமாக வருது. அதுக்கடுத்து ரோஹிணிகிட்ட போய் சொல்கிறாங்க, அவர் ஒவ்வொரு வாட்டி தப்பு பண்ணுறப்பையும் நான் கூட நின்று சப்போர்ட் பண்ணுறேன், அதனால தான் அவர் இந்த நிலைமைக்கு இருக்காருன்னு சொன்னீங்கல்ல. அவர் தப்பே பண்ணலை, ஆனாலும் நீ உங்களோட சேர்ந்து நானும் அவரை தப்பாக நினச்சிட்டேன். இன்றைக்கி அவர் தப்பு பண்ணலேன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் அவரை பற்றி தேவையில்லாமல் எந்த வார்த்தையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணியை போய் சொல்கிறாங்க மீனா. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா அண்ணாமலை சொல்கிறாரு, ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, போயிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட உள்ளே போகிறாங்க. முத்து மீனாகிட்ட சொல்கிறாரு, நல்ல நேரம் எங்கே சாமிகிட்ட கொண்டே நிறுத்தி இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுவோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா இந்த பக்கம் சிட்டியை பார்க்குறதுக்கு நம்ம சத்யா போயிருக்காருல, சத்யா போய் சிட்டியை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சிட்டி நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு. அதாவது இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணல, நான் அந்த வீடியோ எடுத்தது உண்மை தான், ஆனால் அதை என் பக்கத்தில் உள்ளவன் தான் அதை இதை மாதிரி மீடியாவில் போட்டு விட்டான். ஆனால் கண்டிப்பாக நான் போடலை. சத்யா, நீ என்னை தப்பாக நினைக்காதரா. நான் வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோ உங்ககிட்ட போட்டு காட்டணும் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் உங்கள் மாமா குடிக்கலைங்கிறது எனக்கு தெரியாது, குடிச்சிட்டு தான் அங்கே நிற்கிறாருன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் மீனாக்கா வாழ்க்கையை நினச்சி பார்த்துட்டு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணலை. என் பக்கத்தில் இருந்தவன் ஒருத்தன் இந்த வீடியோ அவன் போட்டுட்டான். என்னை மன்னிச்சிட்றா சத்யா, நான் உங்கள் மீனாக்கா எனக்கும் அக்கா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுகிறாரு. சத்யா அதை பார்த்து மயங்கிடுறாரு. ஓஹோ, சிட்டி நல்லவன் தான் போலன்ட்டு. இப்போ கேட்டாக்கா அடுத்து என்ன சொல்கிறாரு, நான் ஜாமீனில் உன்னை வெளியில் எடுத்துடுறேன் சிட்டி, நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு சத்யா. அது எனக்கு தெரியும், நான் வர வரைக்கும் என்னோட இடத்துலேருந்து என்னோடய வேலை, என்னோடய பொறுப்பு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். சத்யாவுக்கு அந்த மரியாதை கொடுங்க, சத்யா என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சத்யா கூட வந்திருக்காரு. அவர்கிட்ட சிட்டி சொல்கிறாரு, என் இடத்துல இருந்து இனிமேல் சத்யா தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு. உடனே 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக போகிறாரு சத்யா. சிட்டியோட இடத்துலேருந்து சிட்டியோட வேலை எல்லாத்தையும் அவர் பார்க்க போகிறாருன்னு அந்த சந்தோஷம். சிட்டி என்ன வேலை பார்க்குறாரு? சிட்டி பிக் பாக்கெட் அடிக்கிறது, செயின் இருக்கிறது, திருடிட்டு பணத்தை அந்த பணத்தை வட்டிக்கு விட்றது, அதிக வட்டிக்கு விட்றது, இந்த வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த வேலையை சத்யாவுக்கு கொடுக்குறாரு. அவர் வசமாக மாட்டி விட போகிறாரு. அவர் அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காரு. சத்யாவை வசமாக மாட்டி விட்டு மீனாவை பழி வாங்க போகிறாரு. இப்போ மீனா வெளியில் வரும்போது சத்யாட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க, நீ சிட்டியை பார்க்குறதுக்கு நிற்கிறியா, நீ உருப்படவே மாட்டா, நீ திருந்தவே மாட்டா, அவ்வளோது சொல்லியும் நீங்கள் நிற்கிற பாரு. இப்போ அவன் உள்ளே இருக்கான் லாக்கப்பில், கூடிய சீக்கிரம் நீனும் லாக்கப்பில் உள்ளே போயிடுவா, கவலைப்படாத. அதுமாரி நிலமை வந்துச்சுன்னா மாமா கிட்ட சொல்லி இன்னொரு கையும் ஒன்று உடச்சி விட்ருவேன், பார்த்து நடந்துக்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க.
அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சிட்டி வந்து பிளான் போட்டிருக்காரு, நல்லா வசமாக சத்யாவை மாட்ட வைக்கிறதுக்கு. இதோட இருக்குது, இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மனோஜ், ரவி, முத்து 3 பேரும் மொட்டை மாடியில் நிற்கிறாங்க. மனோஜ் ஏதோ கவர்லாம் பாட்டில் வாங்கி வந்திருக்காரு போகிற குடிக்கிறதுக்கு. கீழே வந்து நம்ம ஸ்ருதி, ரோகிணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மேலே வந்து வேலையை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் வேறு வேலையை பற்றிலாம் எதுவும் பேசலை, அவங்க குடிக்கிறதுக்கு பாட்டில் வாங்கி வந்து வச்சிட்ருக்காங்க, குடிக்க போகிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, மீனா முத்துவுக்கு பிரச்சனை கிடையாது, முத்து எப்போ வேணாலும் குடிப்பார், மீனாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க, மீனாவும் எதிர்த்து எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே மீனாவுக்கு கோவம் வருது. ஆனால் மேலே வந்து முத்து சொல்கிறாரு, எனக்கு குடிக்கிறதுக்கு தோணலை, இப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன், மீனா வந்து என்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வெளியில் எடுத்திருக்கா, எனக்கு குடிக்கிறதுக்கே தோணவே இல்லை, மனசு ஃபுல்லாக அந்த சந்தோஷம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. இப்போ வந்து குடிக்க போகிறது மனோஜ் மட்டும்தான் நினைக்கிறேன். மனோஜ் குடிச்சுவிட்டு ஏதாவது வளர போகிறாரு, பணம் 27 லட்சத்தை வாங்கினதை. முத்து வந்து குடிக்காமல் மீனாவோட மானத்தை காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசை. பார்க்கலாம். எப்படியோ முத்து வந்து காரை எடுத்துகிட்டு வந்துட்டார். இன்ஸ்பெக்டர் பாராட்டி கையில் சாவியை கொடுத்துட்டாரு. இப்போ வெளியில் வந்துட்டார், காரை எடுத்துகிட்டு வந்துட்டார். முத்துவுக்கு அதுதான் நிம்மதி. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி தாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.